வணக்கம் பாலாஜி. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே உள்ள மண்டகுளத்தூர் பகுதியில் அரசு பள்ளி மற்றும் சிவன் கோயில் அருகே நெடுஞ்சாலை ஓரமாக அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் பல்வேறு சமூக விரோதிகள் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் கடையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் கூறினர். அதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் பள்ளி மற்றும் பேருந்து நிலையம், ஆலயம் போன்ற இடத்தில் கடை இருக்கக்கூடாது என உத்தரவு போட்டிருந்தார். அதை மீறிய அரசு மதுபான கடை ஊழியர்கள் மண்டகுளத்தூர் பகுதியில் செயல்பட்டு வந்த அரசு மதுபான கடையை அகற்ற வேண்டும் என பெண்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் ஒன்று கூடி கடையை திறக்க விடாமல் கடையின் முன்பு அமர்ந்து கொண்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலூர் காவல் நிலைய போலீசார் பேச்சுவார்த்தையில் பெண்களிடம் ஈடுபட்டனர். கடையை அகற்ற வேண்டும் என பெண்கள் கூறினர். போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து பெண்கள் கூறுகையில் கடையை அகற்றும் வரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டோம் என பெண்கள் கூறினர். மேலும் கடையை திறக்க விடாமல் மதுபான கடை திறந்திருக்கும் என நினைத்து வந்த மது பிரியர்கள் மது பாட்டில்களை வாங்க வந்தபோது மது பிரியர்களை பெண்கள் திட்டியும் வெட்டியும் அடித்ததால் பரபரப்பு நிலவியது. ஒரு கட்டத்தில் போலீசார் மீண்டும் பேச்சுவார்த்தையில் பெண்களிடம் ஈடுபட்டனர். அப்பொழுது மது பிரியர்கள் ஒன்று கூடி சேர்ந்து பெண்களிடம் கெஞ்சினர். இன்று ஒரு நாள் கடையை திறக்க அனுமதி வழங்குங்கள் என கெஞ்சியதால் பெண்கள் அவர்களை மீண்டும் திட்டினர். அதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து 3 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் நிலையில் ஈடுபட்டு வந்த பெண்கள் மீண்டும் போலீசார் டாஸ்மாக் நிர்வாகத்தினரிடம் கூறினர். உடனடியாக டாஸ்மாக் நிர்வாகத்தினர் விரைந்து வந்து உடனடியாக ஒரு வாரத்தில் கடையை மூடிவிடுகிறோம் என்று கூறினர். இல்லை என்றால் கடையை அடித்து நொறுக்கி விடுவோம் என்று பெண்கள் கூறினர். மீண்டும் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. மதுக்கடையை திறக்க விடாமல் மதுப்பிரியர்கள் விரட்டி அடித்ததால் சிறிது நேரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. பாலாஜி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி போத்தராஜன். டாஸ்மாக் கடையை திறக்க விடாமல் போராடிய பெண்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பக்கத்திலே கோயில் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, மட்டப்பூர்ல ஸ்கூல் இருக்கு. போயிட்டு வர்றதுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பசங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. குடிச்சிட்டு வந்து வீட்டுல அமக்கலம் பண்றாங்க. இந்த ஒயின் ஷாப் இருக்கிறதுனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. இங்க மண்டக்குளத்தூர்ல இருந்து கூட்டுரோடு வரைக்குமே 10 டெத் ஆயிருக்கும் இது வரைக்கும். இதனால எல்லா குடும்பமுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பொம்பளை பசங்க இந்த வழியா குடிச்சிட்டு போறவங்க கிட்ட ரொம்ப வயசு பசங்களா ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது ஒரு 2 மாசத்துக்கு மேல ஆகுது. இன்னும் இந்த ஒயின் ஷாப்பை மூடுற மாதிரியே தெரியல. இதனால இந்த ஒயின் ஷாப் மூடுற வரைக்கும் நாங்க யாரும் இந்த இடத்த விட்டு நாங்க போகவே மாட்டோம். உரிய ஆபீசர் வந்து இந்த ஒயின் ஷாப்பை கண்டிப்பா தான் மூடிதான் ஆகணும். எங்க பசங்க எல்லாம் வந்து கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு போன திங்கட்கிழமை மனு குடுத்துட்டு வந்தாங்க. அந்த மனுக்கும் இது வரைக்கும் எந்த தீர்வுமே